சி ப்ரோக்ராமில் ஃபேக்டரி ஆஃப் நம்பர் எப்படி ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் 30 செகண்ட்ஸில் சொல்கிறேன். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் இந்த ரீலை சேவ் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஹெட் ஃபைல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வைடு ஃபேக்டோரியல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அதில் ஆர்குமெண்ட்டாக இன்ட்டு என்ன உள்ள கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து ஒரு வேரியபிள் ஆன்ஸ் ஈக்குவல் 1 அப்படின்னு ஒரு வேரியபிளும் ஃபார் லூப்பில் ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அதை ஆன்ஸ் இன்ட்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு அது என்ன ஃபேக்டோரியல் அப்படின்றத ஆன்சர் போகிற மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து நார்மலாக ஃபேக்டோரியல் போகிறதுக்கானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டோரியலில் ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இன்ட்டு ஃபேக்டோரியல் அப்படின்ற ஃபங்க்ஷனில் இன்ட்டு என் அப்படின்ற ஆர்குமெண்ட் உள்ள கொடுக்குறேன். இஃப் என் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா ரிட்டன் 1 ரிட்டன் பண்ணு. இல்லை அப்படின்னா ரிட்டன் n இன்ட்டு ஃபேக்டோரியல் n மைனஸ் 1 அப்படின்னா இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை திரும்ப அதை கால் பண்ணும். அது வந்து n மைனஸ் 1 வச்சு திரும்ப கால் பண்ணும். எப்போ வந்து இந்த n ஈக்குவல் 0 அப்படின்ற கண்டிஷன் வருதா அப்போ வந்து ரிட்டன் 1 ரிட்டன் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிற ஃபங்க்ஷன் இருந்து. ஸோ இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் இன்ட்டு n ஈக்குவல் 13 கொடுத்துட்டு ஃபேக்டோரியல் இன்டகிரேஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 13 is 622 அந்த ஃபர்ஸ்ட் இது வரும். ஸோ நம்ம வந்து செகண்ட் n ஈக்குவல் 9 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டு பிரிண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் யூசிங் ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுருக்கோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து 362880 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். இதோட ப்ரோக்ராம்